என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க, நீங்க பாக்குறோம் ரெண்டு இடத்த கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான வார்த்தை இருக்கும். மற்றபடி எல்லாம் போட்டிருக்கும். ஒய் ஆர் யூ கேஷ் டவுன், ஓ மை இன்னர் செல்ஃப் போட்டிருக்கும். பாருங்க, அப்ப இங்க பார்க்கின்ற பொழுது இந்த ஆவிக்குரிய மனச்சோர்வை குறித்த விஷயம் என்னவென்றால், இந்த ஆவிக்குரிய மனச்சோர்வை நாம் என்ன செய்யக்கூடாது, அப்படியே விட்டுவிட கூடாது. புரியுங்களா? ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய மனச்சோர்வை அப்படியே நாம் விட்டுவிட்டோம் என்றால் அதை என்ன செய்ய, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனநோயில போய் கொண்டு போய் விட்டுரும். புரியுங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக பல மாதங்களாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மின்தடை உண்டாகுவதனாலே இரவு நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆஃப் பண்ணிடுறாங்க. எவ்வளவு நேரம் போகுது தெரியல. அதனாலே கடந்த வாரத்தில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ மெடிக்கல் டாக்டர், மனதத்துவ டாக்டர் சொல்றாரு, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அநேக மக்கள் மனநோயால பிடிக்கப்பட்டு விட்டார்கள். இரவில் சரியாக தூக்கம் கிடையாது, கொசுக்கடி, ஏன்னா பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு படாத பாடுறாங்க. அதனாலே அநேகர் வேலை இடத்துல போய் எரிச்சலோடு விழுறாங்க. வேலையை சரியா செய்ய முடியல, அங்கு சோர்வு வருகிறது, தூக்கம் வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அநேக மக்கள் இந்த மனநோயாலே, இந்த பவர் கட்டினால மனநோயால பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று மருத்துவ ரிப்போர்ட் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த மனச்சோர்வுக்கான காரியத்தை நீங்கள் கண்டுபிடித்து அதை சரிபடுத்தவில்லை என்றால் அது உங்களை நிரந்தரமான ஒரு மனநோய்க்குள்ள என்ன செஞ்சு விடும், கொண்டு போய்விடும். இதை மறுக்க நம்ம என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அதை ஜெயிக்கத்தக்க விதத்திலே, சரியான விதத்திலே நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். அது எங்கிருந்து ஆரம்பமாகிறது, அதை கண்டுபிடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த காரணங்களை என்ன செய்யும் என்று நம்ம எப்படி மேற்கொள்வது என்பது குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அப்ப முக்கியமாக இந்த மனச்சோர்வுக்கு, அந்த மனச்சோர்விலிருந்து மேலே வருவதற்கு என்னவென்றால் அவற்றை நாம் எவ்வாறு சமாளிப்பது, மனச்சோர்வு என்ன செய்வது, மனச்சோர்வு வராமல் என்ன செய்வது, நம்மளால தடை செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறீங்க, பஸ் திடீர்னு பேசலாம், இல்ல பஸ்ல போற யாராவது உங்களை ஏசிடலாம், ஏதாவது இதை நம்ம வருவதை என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. ஆனால் அதை எவ்வாறு சமாளிப்பது, அதுதான் மிக மிக முக்கியம். அதை எப்படி நம்ம மேற்கொள்வது, அதை எப்படி சமாளிப்பது, அதை எப்படி நம்ம மேற்கொள்வது, அவற்றை எப்படி அதை கண்டுபிடிப்பது. புரியுங்களா? தெரியணும் பாருங்க. கண்டுபிடிப்பது தெரியலனாக்க, அந்த டிசைன் ஸ்பிரிட் இல்லைனாக்க, ஈவன் உங்களுக்கு நீங்க நல்ல பழகக்கூடிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள உங்களுக்கு கூட குழியை பறிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். கீழே விழுந்தா குழிக்குள்ள விழுந்தா கூட தான் ஆக இவர் தள்ளி விட்டாருன்னு நினைக்கூடாது. புரியுங்களா? அதுக்கு நமக்கு ஆண்டவர் அந்த டிசைன் ஸ்பிரிட்டை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் மனச்சோர்வை கொடுக்கக்கூடிய காரியங்களை என்ன செய்ய வேண்டும், ஐடென்டிஃபை, கண்டுபிடிக்க வேண்டும். அதை அதை கண்டுபிடித்து அதை உண்டாக்குறது என்பதை நான் உங்களுக்கு விவரித்து அதை விளக்க வேண்டும். விளக்கினால்தான் அதை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்கு சில விதமான உதாரணங்களையும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மனச்சோர்வை கொண்டு வருவதற்கான எத்தனை காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு 5 காரணம். ஒன்று, மனிதனுடைய ஒவ்வொருவருடைய வித்தியாசமான மனப்போக்கு மனிதனுக்கு சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, சரீர பிரகாரமான வியாதிகள் மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது, அதிகமான ஆசீர்வாதத்தினாலே அதற்கு மேலே போக முடியாது என்கின்ற பொழுது அதோட முடிவு என்னவா இருக்கிறது, நமக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக. புரியுங்களா? முக்கியமாக எடுத்துக்கொண்டீங்க பாருங்க, எந்த ஒரு பிரஸ், எந்த எலெக்ஷன் இருந்தாலும் ஒரு 5 வருஷம் வர்றாங்க, வரும்போது அப்படின்னு வந்துடுறாங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா எலெக்ஷனை தோத்து ஒரு மாதிரி போகும்போது எப்படி இருக்கும், சோர்வாண்டாங்க. அந்த கிரிக்கெட் கேப்டன் தோனியா இருந்தாலும் சரி, ரெண்டு டெஸ்ட்ல தோத்துட்டாங்க, மச பாடி ஆளை வெளியே ஏறன்றாங்க. புரியுங்களா? அப்படிதான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஆசீர்வாதத்தில் கடைசியில் என்ன உண்டாகுது, மனச்சோர்வு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அடுத்த 4வது, எதிராளியான பிசாசன் சூழ்நிலைகளை பயன்படுத்தி நமக்கு என்ன உண்டாக்குகிறார். 5வது, விசுவாச குறைவினாலே நமக்கு மனச்சோர்வு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரியம் மனச்சோர்வை உண்டு பண்ணுவதற்கு, ஸ்பிரிச்சுவல், நமக்கு அந்த ஆவிக்குரிய மனச்சோர்வை கொண்டு வருவது என்றால் லீகலிசம், சட்ட திட்டங்கள். அதான் மெயினாக மனச்சோர்வை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நிறைய இருக்குது, நம்மளுக்கு விளக்கி சொல்றேன். அதுல முதல்ல லீகலிசம். ஹல்லேலூயா.
முக்கியமாக கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு சபைகளிலே சட்ட திட்டங்களை எடுத்து பாரு நீ இதை செஞ்சிட்ட உன்னை அடிச்சு நொறுக்குவாரு அப்படி இப்படி பல காரியங்கள் உண்டு. அதுக்கு பேர் தான் லீகலிசம். சட்ட திட்டங்கள் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து தான் உங்களுக்கு இன்னைக்கு விளக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதுல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் வசனம் 38 முதல் 41 வரை. 2 Kings chapter 4 verse 38 to 41. எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பில் வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கும்பட்டி கொடியை கண்டு அதன் காய் மடிவரை அறுத்து வந்து அவைகளை அறுத்து கூழ் பானையில் போட்டான். அது இன்னதென்று அவனுக்கு தெரியாது இருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிட்டு. சரி, இங்க பார்க்கிறோம் ஒரு முக்கியமான காரியத்தை. எலிசாவுடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசி புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையில அடுப்படையில் வைத்து தீர்க்கதரிசி புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றார். ஒருவன் கீரைகளை பார்க்க வெளியிலே போய் ஒரு பேய் கும்மட்டிக்காயின் கொடியை கண்டு அதன் காய்களை மடிநீரை அறுத்து கூழ் பானையில் போட்டான். அது அவர்களுக்கு இன்னதென்று தெரியாது இருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழிலிருந்து எடுத்து சாப்பிடும் போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையில் போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையில் தோஷம் இல்லாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். இங்கே நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், அது உங்களுக்கு அந்த நாட்களிலே அதனுடைய பின்னணியை குறித்து சொல்கிறேன். தீர்க்கதரிசிகளினுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் காலேஜை போல, செமினரியை போல, அன்றைக்கு வேதாகம கல்லூரியை போல தீர்க்கதரிசிகளுக்கென்று பள்ளிக்கூடம் இருந்தது. தீர்க்கதரிசிகளுடைய பள்ளிக்கூடம் இருந்தது. எலிசா தன்னுடைய தீர்க்கதரிசி நாட்களிலே அந்த எலியா தீர்க்கதரிசி அந்த பள்ளிக்கூடத்திற்கு அடிக்கடி போய் சென்று அங்கே பிரசங்கங்களையும் அவர்களுக்கு உபதேசங்களையும் கொடுத்து கொண்டு வருவார், போதிப்பார். அப்படி ஒரு முறை அவர் கில்காலில் உள்ள தீர்க்கதரிசி பள்ளிக்கு சென்றிருந்தார். அங்கே சென்ற பொழுது அந்த நாட்களிலே தேசத்தில் என்ன இருந்தது? பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இருந்ததுனாலே இந்த தீர்க்கதரிசி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய தீர்க்கதரிசி அந்த ஸ்டூடெண்ட்களுக்கு சரியான மாணவர்களுக்கு சரியான ஆகாரம் இல்லை, ஆகாரம் கொடுக்கப்படவில்லை. அதனாலே அங்கே சென்ற எலிசா அவர்களில் ஒரு மாணவனை அழைத்து, நீ என்ன செய்ய வந்து நீ போய் கூழ் காய்ச்சி என்று சொல்கின்ற பொழுது அதற்காக வெளியே கூழ் காய்ச்சி என்று சொன்னார். அவன் என்ன செய்ய ஒன்று இல்லாதனால வெளியே சென்று போய் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேய் கும்மட்டிக்காய் பார்த்திருக்கீங்களா? ஊர்ல பார்த்திருக்கீங்களா? கும்மட்டிக்காய் பார்த்திருக்கீங்களா? கசக்கா உருண்டையா இருக்கும் புரியுங்களா? அந்த பேய் கும்மட்டிக்காய் அதுல வந்து பயங்கர ரொம்ப கருப்பா இருக்கும். அது பயங்கரமாக கசக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளை. புரியுங்களா? கசக்கும். ஏன்னா வந்து பயங்கரமா அதுல வந்து கொஞ்சம் இருக்கும். என்ன சார்? வெள்ளரிக்கமா இருக்கும். வெள்ளரிக்காய் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வெள்ளரிக்காய் கலர் மாறவே மாறாது. ஆனா ரவுண்டா இருக்கும். ரவுண்டா இருக்கும். ஆமாம். ஆனா பார்க்க நல்லா இருக்கும். ஆனா பயங்கரமாக கசக்கக்கூடியது. அதுல ஒரு மாணவர் சென்று எங்கேயாவது காய்கறி கிடைக்காத, கீரை கிடைக்காத தேடி பார்த்தான். அவன் கண்ணுக்கு அங்க பார்த்தா வறட்சியான நேரத்துல இது மட்டும் தான் இருந்தது. அதனால அவனுக்கு வந்து இது கசப்பானது, இது விஷமானது அவனுக்கு தெரியாது. ஆனால் அதை பறித்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, வந்து அம்மா சமைப்பது போல நன்றாக சமைத்து அவர்கள் மற்றவர்களுக்கு பரிமாறினாங்க. பரிமாறுகின்ற பொழுது அவன் வந்து என்ன ஆச்சுனாக்க அதுல என்ன இருக்கிறதுனாக்கா விஷம் இருப்பதை கண்டார்கள். விஷம் இருப்பதை கண்ட உடனே என்ன செஞ்சாங்க, அந்த எலியாவின் இடத்துல வந்த பொழுது, எலியாவே தீர்க்கதரிசியே இதுல சாவு இருக்கிறது என்று எலிசாவின் இடத்துல என்ன செய்தார்கள் சொன்னார்கள். உடனே அவன் என்ன செய்தான்? 4:41 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
4:41 படிங்க. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையில் அதை போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி வார் என்றான். அப்புறம் பானையில் தோஷம் இல்லாமல் போயிட்டு பாருங்க, அந்த மாவை அந்த பானையில போட்டு அதுக்கப்புறமாக ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியினுடைய மாணவர்களுக்கு கொடு என்று சொன்ன பொழுது அற்புத விதமாக அந்த கூழில் இருந்த விஷத்தன்மை நீங்கி விட்டது என்று பார்க்கிறோம்.